அருள் தாயே வரவேணும் வரவேணும் தாயே. சந்திர தசை வருதுன்னா அம்பிகையை ஓடி ஓடி போய் கும்பிடுங்க. ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இருப்பாங்கள்ல, அவங்கள போய் கும்பிடுங்க. சந்திர தசை கொஞ்சம் படுத்தும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு போய் குங்கும அர்ச்சனை செஞ்சு 3 நெய் தீபம் போட்டு கும்பிடுங்க. கடகம் ஆயில்லையும் இப்போ நல்ல நேரமே. குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு 2ஆம் பார்வையா. பிரபாகரன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பைரவரை போய் கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இவ்வளோ வில்வம் கொண்டுட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதக ஜெராக்ஸ் இருந்தால் அதையும் சுவாமி பாதத்தில் வச்சு, ஐயா எனக்கு வழிகாட்டு தெய்வமே, நீ தான் எனக்கு என்றைக்கும் துணைன்னு இப்படி கும்பிடுங்க. வில்வ அர்ச்சனை செய்யுங்க. 5 வாரம் செய்யறதுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு நல்லாகும். பைரவர் கை மேலே கொடுப்பார். 8 எழுதீபம் போடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் போய் அர்ச்சனை செய்யுங்க வில்வம் வச்சு. கஷ்டமெல்லாம் தவிடு பொடியாயிரும். முடிஞ்சால் இப்போ அஷ்டமி பூஜைக்கும் போய் கும்பிடுங்க. எள்ளு சாதம் விறக்கி என் வீட்டில் சொல்லுங்கள், சாதம் வடித்து அதில் எள்ளும் உப்பும் வறுத்து பொடிச்சு கலந்து எள்ளு சாதம் எல்லாத்துக்கும் இவ்வளோ கொடுங்க. உங்கள் பிரச்சனைகள் தன்னால் ஓடியே போயிடும். துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடும். பத்து 19 20 24 25 28 29 3 1 4 5 5 10 19 20 29 9 2 11 1 1 2. நீங்கள் விக்னேஷ் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு 16 நெய் விளக்கு போடுறீங்களா? விக்னேஷ், நீயே கதியம்மா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் ஒன்று அம்பிகைகிட்ட வேண்டணும். எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகட்டும், உன் கழுத்து நிறைய மாலை போட்டு குங்கும அர்ச்சனை செய்தன் தாயே ஏன்னா அம்பிகையை வேண்டுங்க. உங்கள் டேட்டுக்கு அம்பிகை தான் வரா. விக்னேஷ், எப்பவும் நீங்கள் அம்பிகையை போய் கும்பிட்டா அவ்வளவு நல்லது. செய்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை தோறும் 16 நெய் விளக்கு, 1 பாக்கெட்டு குங்குமம் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கு 16 நெய் விளக்கையும் பொருத்திட்டு 3 வாரம் செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். லவ் மேரேஜ் வரேன்னா நீங்கள் கன்னி ராசி, கன்னி லக்னம், இப்படி சுக்கிரன் சம்மந்தப்பட்டு இருக்கணும். துலா ராசி, ரிஷப ராசி எல்லாம் இருந்தீங்கன்னா லவ் மேரேஜ் தானே வரும். அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கணும். அதையெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அவருக்கு கல்யாணம் தேடியே வரும். அந்த பெண் வாவரசியாக தான் இருப்பாள். பெண்ணுக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால்